கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர் எல்லாரும் போய் காலில் விழுப்பான். அதே கம்பெனியில் நான் வேலை செய்யணும், இல்லை செய்யலாமா வேணாமா, வருதமடைஞ்ச பெண்ணடைய ஒருத்தி அதே கம்பெனியில் வேலை செய்யணும், ஒரே ஒரு பொண்ணு, அதே வருதமடைஞ்ச பெண்ணடையா, குறி 1, அவமானப்பட்டு வெளியில் வந்துட்டோம். அதனால் எனக்கு ஒரு செய்தி வந்துச்சு. குறி 2, அதே கம்பெனியில் அவமானப்பட்டு போயிட்டோம், இங்கேருந்து போகிறதுக்குள்ளே உனக்கு தகவலும் வரும் அப்படின்னு கருப்பசாமி நான் சொன்னேன். தகவல் வந்துச்சா இல்லையா? அப்படின்னு ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, நம்ம வந்து அவமானப்பட்டு வந்தோம். அப்படிங்கும்போது நம்ம வந்து அழுதுட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் வந்தோம். அதனால் கருப்பசாமியை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு முறையை என்னை வந்து பார்த்தேன். அதனால் என்னோடய ஆலயம் தாண்டதுக்குள்ளேயே உனக்கு செய்தியும் வரும் அப்படின்னு. உனக்கு வந்துச்சா இல்லையா? வந்துச்சு. போய் கேட்டு வந்தியா? என்ன தகவல் சொல்லியிருக்கேன்? வர சொல்லிட்டேன். அதனால் கருப்பசாமி அவங்களுக்கு எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடித்து தப்பு எங்கே நியாயம் எங்கேன்னு உனக்கு தட்டி கேட்டு மீண்டும் அவமானப்படாமல் அதே இடத்துல வேலைக்கு உனக்கு சேர்த்து யார் யார் பேசினாலும் அவன் முன்னாடி நீ உனக்கு தலைநிமிர்ந்து நிற்க வச்சா போதுமில்ல, அதே போல் அமைச்சு தரேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. இப்போ அதே கம்பெனிக்கு தானே போகணும்னு கேட்டேன். அதனால் அதே கம்பெனிக்கு உனக்கு போக சொல்கிறதுக்கு உண்டான உத்தரவும் கருப்பம் கொடுத்தாச்சு. பேச்சுவார்த்தையும் நடந்துருச்சுல. அதே போல் கருப்பசாமி எனக்கு பாதத்தில் விலகிற மாதிரி வர அமாவாசை எனக்கு எனக்கு ஒரு 3 மாலை, எனக்கு ஒரு 3 பாட்டில், அதுக்கு எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும். உனக்கு அதே கம்பெனியில் வேலையை சேர்த்து விட்டதுனால அதே போல் நம்மளாக பிடிக்கலேன்னு தான் அங்கேருந்து வரணுமே தவிர அதனால் அவமானப்பட்டு வெளியில் வரக்கூடாதுன்னு கருப்பசாமி உனக்கு நான் முடிவு பண்ணி சொல்லியிருக்கேன். அப்படி தானே? கிட்டவா அதே இடத்துல உனக்கு வேலையும் போட்டு கொடுத்தாச்சு. அதே போல் கருப்பசாமி யார் உன்னை பேசுகிறானோ அத்தனை பேர்த்துக்கு முன்னாடி நீ கெத்தாக போய் அங்கே வேலை செய்யணும். அப்படி தானே? அதுக்கு உனக்கு உத்தரவு கொடுத்துருக்கேன். இதை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு, அதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க. எனக்கு பால் கூட எடுத்துரு. அதே போல் எனக்கு 3 மாலை உனக்கு அதே கம்பெனியில் வேலைக்கு சேர்த்து விட்டதுக்கு அம்மாவாசி கொண்டாந்து கொடுத்துடணும். கூடே வரம்போ. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் பொள்ளாச்சி வரிச்சுப்பா. பொள்ளாச்சி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி மனைவியோடு நம்ம எப்படியோ பிரச்சனையை தீர்த்து நமக்கு சேர்ந்து வாழணும். அப்படி தான்டா மன. அதனால் கருப்பசாமி நம்ம என்ன தான் வியாபாரம் பண்ணினாலும் நமக்கு தேங்காய் விற்றாலும் அவ பணத்தை வாங்கிட்டு போயிடுறான். அப்படியே இல்லையா? அதனால் இப்போ வீடு வாங்கியிருக்கிறாளா இல்லையா, கிரையம் ஆயிருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியணும். போய் காலில் விழுந்துட்டுவான். அந்த இடம் வாங்கியிருக்கிறான், கிரையும் பண்ணியிருக்கான். அதனால் வந்து உனக்கு தெரியாமையே எல்லா வேலையும் நடந்திருக்குது. அதனால் கருப்பசாமி கண் இருந்து இப்போ குருடனாக இருக்கிறோம். அதனால் ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளே அதுக்கு மறுபரிசீலனை பண்ணி சேர்த்து வைக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அதையும் உனக்கு உருவாக்கி தரேன். தவறாமல் அமாவாசை பௌர்ணமி என்னை வந்து பார்த்துட்டு போ. அமாவாசைக்கு எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு வா, சரியா? அதுக்குள்ளே மறுபடியும் போய் பார்த்துட்டு வந்துட்டு உனக்கு வழக்காடி உனக்கு சொல்கிறேன். ஆவணி மாதம் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளே மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்தி சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதே போல் உனக்கு அமைச்சு எங்கே போய் எந்த இடம் போனாலும் நமக்கு உடனே கண்டுபிடிச்சிட்றான். அப்படி தானே? அதனால் எங்கே கண்டுபிடிச்சாலும் சரி சேர்ந்து வாழ்கிறதுக்கு தானே நீ கேட்குற. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். எப்படி? நான் தான் சொல்லிட்டேனே, வீம்புக்கு எங்கே வாங்கினாலும் சரி உனக்கு பயணம் இருக்கிறேன். அதனால் உனக்கு சேர்ந்து அந்த தோட்டத்தையும் காப்பாற்றணும், அதே மாதிரி குடும்பத்துலேயும் எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் சேர்ந்து வாழணும். அதுக்குண்டான வழி உனக்கு நான் அமைச்சு தரேன்ப்பா. அம்மா வசிக்கன் வந்து பார். கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு எனக்கு திருமணமே ஆக மாட்டேது, படித்த படிப்புக்கு வேலையும் இல்லை. அப்படி இடமான அப்படின்னா போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி என்னோடய சகோதரனுக்கும் திருமணம் ஆகலை, அவனும் ஊதாரித்தனமாக சுற்றிட்டு தெரியுறான். அப்படியா இல்லையா? அதே போல் கருப்பசாமி உனக்கும் வேலை அமையலை, அதே போல் திருமணமும் உனக்கும் அமையலை. அதனால் படித்த படிப்புக்கு வேலையும் இல்லை, இருந்தாலும் நிரந்தரமான உனக்கு வேலையும் கருப்பசாமி போட்டு அமைச்சு அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்து உனக்கு பேர் சொல்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. வர்ற மாசி மாதத்துக்குள்ளே சின்ன மகனுக்கு, உன் சின்ன மகன் இவன் தானே, அதனால் உன் சின்ன மகனுக்கு வர மாசி மாதத்துக்குள்ளே கல்யாணத்துக்குள்ளான ஏற்பாடு நான் பண்ணிடுறேன். அதனால் நீ வர அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பொங்கல் வச்சிரு. அதே போல் கருப்பசாமி எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டு வந்துடணும். வர மாசி மாதம் 30ஆம் தேதி முடியறதுக்குள்ளே திருமணத்துக்கு உனக்கு ஒரு முடிவும் பண்ணியாச்சு. அதனால் ஒன்று அடுத்த 60 நாளில்
நீ நினச்சது போல் ஆடி ஆவணி ஆவணி மாதம் கடைசியாகிறதுக்குள்ள உனக்கு வேலை, நிரந்தரமான வேலையும் போட்டு கொடுத்து கிட்டவா, நிரந்தரமான வேலையும் போட்டு கொடுத்து, அதே போல் திருமணத்துக்குண்டான வழியும் உனக்கு அமைச்சு கொடுத்து, உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதுமா? இந்த இது யாரும் கைப்படாமல் வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே வரேன். வர அமாவாசைக்கு என்ன பண்ணணும்? எனக்கு பொங்க வச்சிடணும். நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி மாதம் முடிவு பண்ணியாச்சு. கருப்பன் கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் போயிடுச்சுப்பா. சத்தியமங்கலம் எனக்கு யாரா பால் வாங்கிட்டு வந்தது? அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சரிப்பா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு நேரமும் போயிட்டே இருக்குது, அப்படி தானே? அதனால் குடும்பத்தில் அமைதி இல்லாமல் சண்டை சச்சரவோட பிரச்சனையோடு போயிட்டுருக்கு. அதனால் அது மட்டும் போகலை. இப்போ இந்த வாரமே என் படியிலேயே கிடக்குறோம். அப்பவும் கரெக்டாக கருப்பசாமி உனக்கு நான் கண் திறந்த மாதிரி கண்ணுக்கு தெரியல. அதனால் உன்னை நான் ஏன் இழுக்காட்டணும் தெரியுமா? தெரியாதா? தெரியாது. அதனால் கருப்பசாமி நீ தெரிஞ்சு வந்தையோ அவங்ககிட்ட கொடுத்துரு. நீ தெரிஞ்சு வந்தையோ தெரியாமல் கணவனை கூட்டிகிட்டு வந்தேன்னு எனக்கு தெரியாது. அதனால் வர ஆடி முடிஞ்சு ஆவணி புரட்டாசி மாதத்துக்கு வரைக்கும் டைம் சுத்தமாக சரியில்லை. அதனால் இன்னும் 1 வருஷம் 8 மாதத்துக்கு சரியில்லை. இருந்தாலும் இன்னொரு 5 மாதத்துக்கு நம்ம சரியில்லை. அதனால் நீ என்ன நினச்சி கூட்டிகிட்டு வந்தீங்கிறது 2வது பட்சம் இருந்தாலும், அதனால் ஒரு விபத்து நடக்கணும். அந்த விபத்து நடக்கிறதுனால கருப்பசாமி அவனுக்கு உசுருக்கு ஆபத்து வர்ற மாதிரி சூழ்நிலையும் அமைஞ்சிருக்கு. அதனால் கருப்பசாமி அவனுக்கு குடியையும் நிப்பாட்டணும். அதனால் குடும்பத்தில் சண்டை, அதுக்கு வேண்டி தான் நான் கணவரை ஏதோ ஒரு ரூபத்தில் இங்கே ஆலயத்துக்கு இழுத்துட்டு வந்துடணும் அப்படி நீ முயற்சி பண்ணி கொண்டு வந்த. இருந்தாலும் 3 நாள் நான் இங்கே உட்கார வச்சு உனக்கு நிப்பாட்டி நான் கருப்பசாமி மறுபரிசீலனை பண்ணி அலாசி பார்த்ததில் புரட்டாசி 30 வரைக்கும் கவனமாக இருக்கணும்லாமான்னு. அதனால் நிதானமாக இருக்கிறத இப்போ நிதானத்தோடு இருக்கணும். அப்படி இருந்தீங்கன்னா உசுருக்கு ஆபத்து இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து, அதே போல் மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து, அதே போல் இன்னும் ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளே உனக்கு சம்பாரித்து இடத்த வாங்கி நல்ல முறையாக 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கிற மாதிரி கருப்பசாமி உருவாக்கி தரேன். என்னோடய பாதையில் வந்தான். அப்படி இல்லை அப்படின்னா வேலையும் கொடுப்பேன், அதுக்குண்டான செலவையும் கொடுப்பேன், அதுக்குண்டான மருத்துவ செலவும் வந்துடும். ஏன்னா முதலையே சொல்லிட்டேன், நான் தண்டனை கொடுக்க தேவையில்லை. ஆனால் நேரங்காலம் தானாக அமையுது புரட்டாசி வரைக்கும். அதில் கவனமாக இருந்துட்டீங்கன்னா உனக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தனேன். அதனால தான் நான் சரக்கடிக்கிறத நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டானே அப்படின்னு தான் ஒரு 3 நாள் நானும் விட்டேன் சுத்த. இருந்தாலும் மீண்டும் அதை இருந்தாலும் இன்றைக்கி பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு தானே வந்தேன். அதனால் கருப்பசாமி இன்னையிலேருந்து சரக்கு அடிக்கக்கூடாது ராமனு. என்ன பண்ணலாம்? அதை மீறி அடிச்சின்னா என்ன பண்ணலாம் நீ சொல்லு. நான் தண்டனை கொடுக்க தேவையில்லை, உனக்கு நேர காலமே தண்டனை கொடுத்துரும். அந்த சூழ்நிலை வந்துருச்சு. அதனால் கிட்ட வந்துக்குவார். என்னோடய பாதையில் அப்படின்னா உன்னை நல்லபடியாக 2.5 வருஷத்துக்குள்ளே நாளையிலேருந்து உனக்கு வருமானத்தையும் கொடுத்து, சண்டை இல்லாமல் குடும்பத்தோடு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துட்றேன். இன்னையிலேருந்து என்ன பண்ண மாட்டேன், குடித்து என்ன பண்ணலாம், என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கணும். நான் கொடுக்க தேவையில்லை, நேர காலமே நெருங்கிடுச்சு. அதனால் கருப்பசாமி இப்படி ஆகி போச்சுன்னு என்கிட்ட அழுதக்கூடாது. நான் காப்பாற்றுறதுக்கு ஒரு வழி உனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன். எல்லாத்துக்கும் சொல்லுவேன், என்னை மீறி குடித்து அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு கையும் காலும் வராமல் பண்ணிடுவேன்னு. என் சகோதரன் சொல்லிட்டான், இல்லைடா நீ ஒன்றும் கொடுக்க தேவையில்லை, நேர காலமே புரட்டாசிக்குள்ளே ஒரு விபத்து நடக்கணும், விபத்தில் தான் பிரச்சனை வரும் அப்படின்னு உத்தரவு இப்போ நான் சொல்கிறேன். அதனால் நீ கவனமாக இருந்த அப்படின்னா அதையும் உனக்கு மாற்றி உருவாக்கி கொடுத்துறேன். அதனால் நான் இன்னையிலேருந்து நான் சரக்கு அடிக்கலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வரக்கூடாது கருப்பசாமின்னு என் பேரை சொல்லி குடிச்சிரு. அதுக்கு மீறி செஞ்சீங்கன்னா நான் பொறுப்பில்லை, இப்போவே சொல்லிட்டேன். சரியா? அதனால் இன்னையிலேருந்து உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து நான் கருப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். 7 கனி கொடுத்துட்டு போகிறேன். சரியா? 7 நாளைக்கு கணவனுக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். சரியா? முந்தானியில் குடி. 7 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். ஞாபகமும் வரக்கூடாது, எந்த விபத்தும் நடக்கக்கூடாது கருப்பசாமி அப்படின்னு வேண்டி அப்படி பண்ணி விட்டுரு. இதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்பட உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு.
அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் என்னை பார்க்க வந்துடும். நான் கருப்பசாமி கூடவே இருந்து நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நான் சொல்கிற காலங்கள் வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் வந்துடணும். அமாவாசை வர முடியல அப்படின்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னை வந்து பார்க்க வந்துடணும். ஒருத்தர் வந்தாலும் போதும். அதே போல் இருக்கிற பிரச்சனையெல்லாம் உனக்கு நான் படிப்படியாக தீர்த்து கொடுத்துட்றேன். கருப்பம் கூடவே வரணும். அமாவாசைக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு சடையம்பதி வச்சுப்பா. கருப்பசாமி மறுபடி வழக்கடி பத்தில் தாராபுரம் வச்சுப்பா. தாராபுரம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம நல்லபடியாக படிக்கணும், இன்னும் முன்னாடி விடமான நல்லபடியாக படிக்க வச்சிடலாம். அதனால் ஒரு விபத்தும் நடந்துச்சு இல்லையா? அதனால் நடந்ததில் கருப்பசாமி எனக்கு உசுருக்கு சேதம் இல்லாமல் என்னை காப்பாற்றி கொடு அப்படின்னு வேண்டதில் உசுருக்கு சேதம் இல்லாமல் காப்பாற்றி கூட்டிகிட்டும் வந்தாச்சு. அதே போல் மீண்டும் எந்த விபத்தும் நடக்கிறதுக்கு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நிப்பாட்டி, அதே போல் உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து, அதே போல் நல்லபடியாக படிக்க வச்சு அவனையும் கருப்பசாமி எனக்கு ஒரு டாக்டராக்கி எனக்கு கொண்டாந்து கொடுக்கணும். அப்படி தான் என்னை வந்து கேட்க வந்தேன். அதே போல் கருப்பசாமி இப்போ எழுதுனதில் கொஞ்சம் மார்க்கு போயிடுச்சு. அதனால் உனக்கு இருக்கிறத அடுத்து எழுதுறதுலையாவது உனக்கு நல்லபடியாக மார்க் வரணும். அதே போல் உனக்கு நான் அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சும் கொடுத்து நல்லபடியாக படிக்கவும் வச்சு உனக்கு அமைச்சு அடுத்த எக்ஸாமில் உனக்கு ரிசல்ட்டு நல்லா வந்துடும். ஆனால் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்புகளோட அதிகமாக எங்கேயும் வெளியிலையும் போகக்கூடாது. சரியா? இது வரைக்கும் போவேனா போக மாட்டானா? இந்த 10 நாளுக்கெல்லாம் பேசக்கூடாது. இன்னி போகிறதுக்கு இல்லாமல் இருந்தால் நீ நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு நீ நினச்சது போல் படிக்கிறதுக்கு நான் டாக்டர் பட்டமும் உனக்கு வாங்கி கொடுத்து மார்க்கில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். இந்த விபத்து நடந்ததுக்கு காரணம் தானாக வந்ததெல்லாம் கிடையாது. அதனால் ஒருத்தன் செஞ்சு வச்சதும் கிடையாது. நம்ம மிஸ்டேக் தான். யாரோட மிஸ்டேக் நீ போய் பார்த்துருப்பிய நடந்த இடத்துல. யார் மிஸ்டேக்கு? அதை இப்போ நான் போய் பார்த்துட்டு வந்தேன் விழுந்த இடத்துல. அதனால் தானாக காரில் வந்து அவன் மோதிட்டான் அப்படிங்கிறதுக்கெல்லாம் கிடையாது. இவனோட மிஸ்டேக்கு தான். அப்படிங்கிறதுனால தப்பு எங்கே இருந்தாலும் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுவேன். அதனால் என்ன பண்ணுற, அடுத்து என்ன பண்ணுற, ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட எந்த சாவகாசம் வச்சுக்காமல் இருந்தால் அப்படின்னா பழையபடி நான் கருப்பசாமி இன்னொருக்கா மார்க் எழுதுறதில்ல, மார்க்கும் வந்துடும். அதே போல் நல்லபடியாக படிக்க வச்சு நல்லபடியாக பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கியும் கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அமாவாசை அன்னைக்கு எனக்கு என் பாதத்தில் விலகிற மாதிரி மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா. அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போல் தாயின் தகப்பனை நான் கூட இருந்து உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமில்ல. இதை கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்க. கிட்டவா 2 நாளைக்கு பையனை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிரு. எந்த ஞாபகம் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். கோமாவுக்கு போய் திரும்பி வந்திருக்கேன் அப்படி தானே? அதனால் நான் கருப்பன் காப்பாற்றி கொடுக்க ஒரு வாய்ப்பு. ஆனால் தானாக போய் பண்ணினது தான். இருந்தாலும் ஒரு மன்னிப்பு கொடுத்து ரெடி பண்ணி விட்டுட்டேன். அடுத்தது தவறாமல் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அளவாக வச்சுக்க. அது போக அப்பப்போ என்கிட்ட கூட்டிகிட்டு வா. ஒரு 6 மாத காலத்துக்கு முழுசாக அவனை திருத்தி பழையபடி மார்க்கும் வாங்க வச்சு நல்லபடியாக நீ நினச்சது போல் உனக்கு அந்த பட்டமும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். நான் கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வாழ்கிறதுக்கே வழி கிடைக்காதா? அப்படி தானே? எல்லாமே குடும்பமே பிரச்சனை. நான் ஒரு ஆள் நின்று பாடுபட்டு என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு உடல்நிலையில் இருக்கிறதையும் சரி பண்ணி கொடுத்து சொன்னபடி கேட்க வச்சு வியாபாரமும் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? இப்போ அதைத்தான் இப்போ நான் சொல்லிகிட்ருக்கேன். அவனை சொன்னபடியும் கேட்க வச்சு உடம்பு நிலையும் சுத்தம் பண்ணி கொடுத்து நான் எல்லாம் காப்பாற்றி கொடுத்துறேன். நீ போய் காலில் மட்டும் விழுந்துட்டு வா. என் சகோதரன் சொல்கிறேன், போன டைமுக்கு முந்தின டைம் வந்ததும் கூட பரவாயில்ல. போன டைம் வந்துட்டு ஒரு குழப்பத்தோடு ஒரு அரை மனசோடு போயிருக்கலாம்டா அப்படின்னு என் சகோதரன் சொல்கிறேன். ஏன் அரை மனசோட போனேன்? அப்படியா? அதனால தான் என் சகோதரன் சொல்கிறேன், இப்போ வந்துட்டு போய் எவ்வளோ நாள் ஆச்சு? 1 வருஷம் ஆயிடுச்சு. அதனால தான் அரை மனசோட போனதுனால தான் எந்த பலனும் கொடுக்கலடா. நான் திரும்பி வந்துட்டேன் பகுதி தூரத்தில். அதனால் கருப்பசாமி என்றைக்குமே என்னைய முழுசாக நம்பணும்னு என்றைக்குமே கைவிட மாட்டேன். அதனால் நீ என்ன பண்ணணும், தெரியலினாலும் ஒரு மன்னிப்பு கொடுத்து மறுபடியும் சொல்கிறேன். முழுசாக நான் கொடுக்குற சாம்பலுக்கு விலை இருக்கணும் அப்படின்னா முழுசாக என்னை நம்பி போன அப்படின்னா நீ விளக்கு பத்தல என்னோட இடத்துக்கு வரும்போது கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனை எனக்கு காப்பாற்றி கொடுத்து
எல்லாத்தையும் எனக்கு நல்லபடியாக வச்சுருக்கணும் அப்படின்னு முழு மனசோட என் சாம்பலை வாங்கிட்டு போனேன் அப்படின்னா உன் பின்னாடியே கூட வந்துடுவேன். அதே போல் அவனையும் திருத்தி நல்லபடியாக வேலைக்கு போக வச்சு நல்லபடியாக கருப்பசாமி வரும்படியும் 4 பேர் போல் கையில் கொடுக்க வச்சு நிம்மதியை திருத்தி உனக்கும் வேலையும் நோய் நொடி இல்லாமல் கருப்பேன் காப்பாற்றினா போதுமில்ல. அதே போல் உனக்கு அமைச்சு தரேன். எனக்கு அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலை, நான் வந்து அரை மனசோடு இருந்தது எனக்கு தப்புத்தான் அப்படின்னு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்துடு. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வேலையும் கொடுத்து உன்னோட குடும்பத்தில் இருக்கிற கஷ்டத்தையும் நீக்கி உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். கருப்பேன் அப்படி காப்பாற்றினா போதுமில்ல. நல்லபடியாக நான் கருப்பசாமி நான் கூட இருந்து படிக்க வச்சுறேன். எப்படி அம்மாவாசைக்கு உனக்கு நான் சொல்கிறேன், வர்ற புதன்கிழமைக்கு என்னை வந்து பாரு. அப்படியா, சரிப்பா, அது வாங்கலாம். அதனால் உறுதி சொல்லிட்டு வந்துடு, வந்துட்டு என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுக்கு ஏற்படும் கருப்பசாமி மறுபடியும் நம்பியூர் வேட்சிப்பாடு. நம்பியூர் இப்போ வாழலாமா சாகலாமா, யாருப்பா அப்படி நினச்சது? வாழலாமா சாகலாமா. அதனால் கருப்பசாமி தான் ஒரு தீர்ப்பு சொல்லணும். யாரும் யாருக்கிட்டவும் பேசிக்கூடாது அப்படின்னு கருப்பசாமி ஒரு ஆர்டரை போட்டு போயிருந்தேன். மறுபடியும் பேசுகிறேன்னா உங்கள்கிட்ட நான் சொன்னேன் நீ பேசக்கூடாது அப்படின்னு, நீயும் பேசலின்ட்டு போனேன். நீயும் பேசக்கூடாதுன்னு நீயும் சொல்லிட்டு போனேன். இப்போ அவன் பேசுகிறானா? நீ பேசுனே அவன் பேசினானா? பேசினா. நீ ஏன்டாமான பேசுனேன்? நான் உன் 8 மணிக்கு இன்னும் போய் பார்க்கல. நான் வந்ததையுமே உனக்கு நான் பதில் சொல்லியிருக்கேன். 2 பேருமே நான் சொல்கிற டைம் வரைக்கும் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். நீ பேசுனியா இல்லையான்னு 2 பேரும் நான் போய் பார்த்துட்டு வரக்குள்ள சொல்லிடு. இல்லாட்டி உண்மை யாருன்னு நானே கண்டுபிடிச்சிருக்கேன். நான் 4 பேருமே 4 பேர் அவன் வேலையை பார்த்துக்கணும் நான் சொல்கிற டைமுக்குன்னு சொன்னேன். அப்போ நீ சரி அப்படின்னு இல்லை, அப்போ நீ எதுக்கு பேசுன? ஏன்னா நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னா யாராக இருந்தாலுமே இப்போவே தண்டனை கொடுத்துருவேன். சரி, ஏன் பேசணும்? இப்போ பிரச்சனை இன்னும் 8 மாதத்தில் சொன்னதில் 2 மாதம் தான்டா மன முடிஞ்சிருக்கு. 6 மாதம் வந்து நம்ம சரியில்லை. அதுக்கு வேண்டி தான் நான் யாரும் பேசிக்கக்கூடாது அப்படின்னு. அதனால் இப்போ என் மகன் ஒரு முடிவு பண்ணி வச்சுட்டான். அந்த மாதிரி வந்து எத்தனை நாளைக்கு நீ காவல் இருப்ப? சும்மாவே சொன்னாலும் நீ போய் ஒழுக்கமாக வேலை செஞ்சிருவியா? அதனால் கருப்பசாமி இப்போ ஒரு முடிவு பண்ணுறேன், சரியா? என் திருவிழா முடிவு வரைக்கும் 8 மாதம் 6 மாதம்லாம் டைம் வேணும். ஆடி 30 முடிய வரைக்கும் எதுவும் பேச வேணும், சரியா? ஆவணி பிறக்கிறதுக்குள்ளேயே இதுக்கு ஒரு முடிவும் பண்ணி எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி நான் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் வந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே வந்து யாருமே என்னை மதிக்கிறது இல்லை, அப்படி தானே? அதனால் அதுக்கு காரணமும் நீதான். அதனால் ஒரு சிலது வெளிப்படையாக பேச வேணாம். அதனால் நீ வந்து அப்போ எல்லோரும் மதித்து வரும்போது நீ மதிக்க மாட்டேன்ட்ட. அதனால் நீ எல்லோரும் பேசணும்னு நினைக்கும் போது அவன் பேச மாட்டேறான். அதனால் ஒரு 30 நாள் மட்டும் டைம் எடுத்துக்க, சரியா? எனக்கு வந்து குடும்பத்தோட பால் கூட எடுத்துரு, சரியா? எடுத்துகிட்டு போகிற அன்னைக்கே உனக்கு பிரச்சனை இல்லாமல் உனக்கு தீர்த்து கொடுத்து 4 பேர் உனக்கு 3 பேருமே மதிப்பு கொடுத்துருவேன். அதே மாதிரி உன்னோட பாட்டி வீட்டுக்கு போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது அப்படின்னு யாருக்குமே வந்து ஒன்றும் பேசணும் நம்மை கேட்காம. அங்கே போயிட்டு அங்கே சொல்கிறத கேட்டுட்டு இங்கே வந்து தேவையில்லாமல் பண்ணுறேன். அதுதானே பிரச்சனை ஆரம்பிக்குது, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி நான் சொல்கிற டைம் வரைக்கும் நீ கண்டுக்காமல் விட்டுரு. இப்போ நான் அதுதான் சொன்னேன், இந்த 30 நாள் ஆடி முடியணும், எனக்கு பால் கூட எடுத்துரு. ஆவணி 30, உனக்கு 8 மாதத்தில் 6 மாதம் டைம் இருக்குது. நீ 6 மாதமெல்லாம் இது தாக்கு பிடிக்காது. அதனால் ஒரு 30 நாள் டைம் போட்டேன். 30 நாள் இதுக்கு ஒரு பிரச்சனையை முடிச்சிடலாம். அது உனக்கு சாதகமாகவே நான் முடிச்சு தரேன், சரியா? கிட்டவா இந்த நீயும் முடி. உன் மனைவிக்கு சாதகம் அப்படின்னு காட்டி என் மேலே கோபமாடாமான்னு. இப்போ நியாயம் வந்து அவ பக்கத்தில் இருக்குது, என்ன கேட்காம நீ எதுக்கு பேசுன? இந்த பொடி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேனா இல்லையா? அதனால் இப்போ அவன் பக்கம்தான் தீர்ப்பு. நான் கருப்பசாமி ஆடி தீர்ந்து ஆவணி மாதம் வர்றதுக்குள்ளே
நீ நினச்சது போல் கருப்பசாமி உனக்கு தேவையான மதிப்பு உனக்கு வந்துடும், உனக்கு தேவையான மதிப்பு உனக்கு வந்துடும். ஆக மொத்தம் உனக்கு சண்டை இல்லாமல் உனக்கு எலக்ட்ரிஷியன் வேலையில் உனக்கு வேலையில் பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி போய் போய் திரும்பி வரான். திரும்பி வர்றதுக்கு இல்லாமல் வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து எதிர்பார்த்த மாதிரி உனக்கு பிறந்ததுலேருந்து சந்தோஷம் பிரியும் எதுவுமே நம்ம அனுபவிச்சதில்ல. தாய் வீட்லேயுமே இங்கேயாவது வந்து நல்லா இருக்கலாம்னு நினச்சி அதுவும் முடியல, அப்படி தானே? அதனால் நீ எனக்கு பால் குடம் எடுத்துரு, உனக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து நல்லபடியாக சொந்த வீடும் கட்டி கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி 4 பேர் சண்டை இல்லாமல் வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. எனக்கு பால் குடம் 4 பேர் எடுத்துரு. அதே போல் ஆடி முடிகிறதுக்குள்ளேயே உனக்கு அதுக்கு ஒரு முடிவும் பண்ணி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்துறேன். யாரும் எந்த முடிவும் என்னை கேட்காம எடுத்துடக்கூடாது, சரியா? உடைய வரம்பு அம்மாவாசைக்கு எனக்கு கொண்டாந்து நீ பொங்கல் வச்சிரு. அம்மாவாசைக்கு பதத்தை சொன்னேன். இப்போ நீ இதை கொண்டுட்டு போய் உன்னோட வேலை செய்கிற பேக்கில் வச்சுக்க. நீ எதிர்பார்த்தது போல் நீ எந்த இடத்துக்கு போனாலும் நாளையிலேருந்து உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் உனக்கு கொடுக்குறேன். கூடவே வரம்பு புதன்கிழமைக்கு கொண்டாந்து எனக்கு பொங்கல் வச்சிடணும். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ வழக்கடி பட்டதில் எந்த ஊர் நாகை மாவட்டம் போயிடுச்சுப்பா. நாகை மாவட்டம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் உனக்கு மேலே அதிகாரிகள் யார் வந்தாலும் நம்மளை வந்து இடத்த மாற்றுறது இல்லை இந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு மாற்றுறது வாய்ப்பெல்லாம் எதுவும் கிடைக்காதுமானே, சரியா? அந்த எதிர்பார்ப்பு தான் சொல்கிறேன். அதனால் கருப்பசாமி நீ அதை பற்றியெல்லாம் பயப்பட வேணும். போய் காலில் விழுந்துட்டோம். அதனால் கருப்பசாமி கால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வழி பிரச்சனை, அப்படி தானே? அதனால் மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்து உடல் பிரச்சனை இருக்கக்கூடாது. சீக்கிரமாக தீக்கணும்னு தான் விளக்கு போட சொல்லியிருக்கேன், சரியா? விளக்கு போடு. உனக்கு வலிக்கு நாளுக்கு நாள் வலியும் குறைச்சி அதே மாதிரி பசங்க பிள்ளைகளோட தொந்தரவும் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு பேரனுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்குள்ள வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்து நல்லபடியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. கிட்டவா அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அதை யாரும் கைப்படாமல் வச்சிரு. இது நீ 2 ஆளும் உள்ளுக்கு சாப்பிட்றணும், சரியா? அதே போல் கருப்பசாமி நம்ம சொன்னது போல் நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு மனைவி கூட பிரச்சனை இல்லாமல் சரியாகணும். அதனால் இந்த அமாவாசை வரைக்கும் பொறுமையாக இருக்கு. அமாவாசைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு வந்து கொடு. அதுக்குண்டான வழியும் நான் கருப்பசாமி உனக்கு சொல்லிட்டு போயிடுறேன். அமாவாசை கட்டாயம் வந்துடுறோம், சரியா? என்கிட்ட கனி வாங்கிட்டு போயிடு. நீ நினச்சதோடு உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இப்போ வேலைக்கு மட்டும்தான் உத்தரவு. அதனால் உனக்கு மேலே எந்த அதிகாரி வந்தாலும் உனத்தை வந்து இடத்த தூக்கி மாற்றி போடக்கூடாது, அப்படி தானே கேட்டேன்? அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். நான் தான் சொல்லிட்டேன், பிள்ளைய பசங்க 2 பேர்த்தையும் காப்பாற்றி கொடுத்துறேன்ட்டேன். அதனால் நீ அதெல்லாம் பயப்படணும். இதை போய் சுற்றி போட்டு எந்த பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. அதுக்கு நாங்கள் கொண்டு வச்சுட்டு வந்துட்டே இல்லையா? நான் அதை வந்து அம்மாவாசைக்கு போய் பார்த்துட்டு வந்துட்டு ஒரு முடிவு சொல்கிறேன். அதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிருப்பான். வேலையில் பிரச்சனை வரக்கூடாது. அதிகாரிகள் வந்தாலும் எனக்கு வந்து இந்த இடத்துல இருந்து டிரான்ஸ்ஃபர் கொடுக்கக்கூடாது, அதுதானே கேட்க வந்த. அதனால் அப்படின்னு சொல்லி தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு எந்த இடத்துல வராது, கூடவே வரும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என்னோட பசங்களையும் நல்லபடியாக திருத்தி கொடுத்து அதே போல் கருப்பசாமி குடும்பத்துக்குள்ள சண்டை இல்லாமல் தீர்த்து கொடுக்கணும். பசங்களையும் திருத்தி கொடுத்து குடும்பத்தோட சண்டை இல்லாமல் இருக்கணும். இப்போ எப்படி இருக்கா? நானும் அதைத்தானே சொன்னேன். அப்படியா? கிட்டவா அப்படி இடமான கிட்ட வாடமா நீயும் முடி. அதனால் கருப்பசாமி ஒரு 3 நாளைக்கு மட்டும் கனி கொடுத்துட்டு போகிறேன், சரியா? எல்லோரும் 3 நாளைக்கு சாப்பிட்ரு. புதன்கிழமைக்கு இதுக்கு ஒரு தீர்ப்பு பண்ணி உனக்கு புதன்கிழமையிலேருந்து எந்த சண்டையும் இல்லாமல் உனக்கு குடும்பத்துக்குள்ளே பையனாலையும் நிம்மதி இல்லாமல் போச்சு, கணவர்னாலையும் அப்படி ஆகி போச்சு. அதனால் நீயா நினச்சிக்கிறியா அது உண்மையிலேயே நடக்குதான்னு கூட தெரியாது. ஆக மொத்த குடும்பத்தில் குழப்பத்தோடு வாழ்கிறோம், அப்படி தாண்டா போனேன். அதனால் புதன்கிழமையிலேருந்து உனக்கு குழப்பம் இல்லாமல் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. 3 நாளைக்கு எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும், சரியா? இன்னையிலேருந்து எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது.
அப்படின்னு வேண்டிட்டு நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நாங்கள் அறுப்பேன், கூடவே வரம்போம். அம்மா வாசிக்க என்ன வந்து பாரு. புதன்கிழமை வரைக்கும் எதுவும் பேச வேணாம், கொடுத்துரு. சரியா? கூடவே வரம்போம். கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ வழக்காடி பத்ததில் எந்த ஒரு கவந்தப்பாடி வச்சுப்பா. கருப்பசாமி நேரத்தில் போகலான்னு இருந்தனே, இப்படி ஆகி போச்சே. அப்படி தானே? அப்படி இல்லை இல்லையா? வருமானம் கொடுத்துருங்க. சரி, போய் காலில் விழுந்துடுற மாதிரி. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம இடத்துக்கு உண்டான வழி அதே இடம், அது போக அதுக்கு பக்கத்துலேயும் இருக்கிறது. அதையும் உனக்கு நான் வாங்கி கொடுத்துறேன். இந்த இடத்தையும் உனக்கு கேஸ் பிரச்சனையை தீர்த்து நமக்கு சாதகமாக தீர்ப்பு வரணும். ஏன்னா நம்ம பேர் இல்லாமல் அடுத்தவன் கரையை பண்ணிட்டு போயிட்டான், அப்படியே இல்லையா? அதனால் உனக்கு நல்ல சாதகமாக தீர்ப்பு வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் நல்லபடியாக காப்பாற்றி உனக்கு அந்த இடத்தையும் வாங்கி கொடுத்துறேன். அதே போல் இருக்கிற பக்கத்தில் இருக்கிற இடத்தையும் உனக்கு வாங்கி கொடுத்து உனக்கு நல்லபடியாக பூசணிக்காய் வியாபாரம் பண்ணுறியா, அந்த வியாபாரத்தையும் உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சு உனக்கு பழைய ஆர்டரை உனக்கு பிடிச்சி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு நான் அமைச்சு தரேன். நான் தான் எல்லாமே அதுவும் கிடைக்கும், உனக்கு ஆர்டரும் அமைச்சு தரேன். கிட்டவா வர அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலையை மட்டும் வாங்கிட்டு வா. அம்மாவாசைக்குள்ளே ஓடி போய் வழக்காடி போய் பார்த்துட்டு வந்து அதே போல் தீர்ப்பு நல்லபடியாக உனக்கு அமையருக்கு நான் டைமும் உனக்கு கொடுத்து நல்லபடியாக கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். பக்கத்து இடத்தையும் வாங்கிடலாம், இந்த இடத்தையும் கேஸ் பிரச்சனை தீர்த்தலாம். கருப்பை காப்பாற்றுறோம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இன்றைக்கி ஒரு முடிவு பண்ணிடலான்டாமான்னு. இன்றைக்கி ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு பண்ணணும், அப்படி தானே? அதனால் இப்போ வயிற்றில் இருக்கிற பிரச்சனை தீரணும். இப்போ ஒரு நாளைக்கு எச்சாகுது, ஒரு நாளைக்கு கம்மியாகுது, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு, அதை உனக்கு நான் கருப்பசாமி நான் எனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அமாவாசை பௌர்ணமி இதுக்கு தவறாமல் எனக்கு மாலையை பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். உனக்கு இன்னையிலேருந்தே இன்னைக்கு குறைஞ்சதுன்னா எச்சாவாது, அப்படி அமைச்சா போதுங்களா? அதே போல் உனக்கு நான் அமைச்சு தருவேன். இன்னைக்கு குறைஞ்சா எச்சாகிறதுக்கு இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்து எந்த இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல? அதே போல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்துப்பார். கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த விருப்பம்? கருப்பசாமி மறுபடி சென்னை வச்சுப்பா. சென்னை எனக்கு தாயின் தகப்பனுக்கும் எனக்கு கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை. அதே போல் என்ன நடக்குதுன்னு எனக்கும் சரியில்லை. எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேது, அப்படியே இல்லையடாமானே? குழப்பத்தோடு இருக்கேன், அப்படி தானே? அதனால் கருப்பசாமி அடுத்து என்ன எப்போ வந்து பார்ப்பேன்? ஞாயிற்றுக்கிழமை அடுத்து வர வருவியா? அடுத்த மாதம். அதே போல் அடுத்த மாதம் வர்றதுக்குள்ளே நான் கருப்பசாமி இப்போ நான் கனி கொடுத்துட்டு போனால் தாயின் தகப்பனுக்கு போய் சேருமா? கொண்டே கொடுத்துருவியா? நான் கொடுக்குறத 5 கனி கொடுத்துட்டு போகிறேன். சரியா? மொத்தம் எத்தனை பேர்? 4 பேர். 4 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். 4 ஒன்றை கொண்டுட்டு போய் என் பேரை சொல்லி கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனை இருந்து இருக்கிற பிரச்சனை லைஃப்பில் நாங்கள் செட்டில் ஆகணும், அதுக்குண்டான வழியை எனக்கு உருவாக்கி கொடுத்துரு. நோய் நொடி இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துரு. தேவையில்லாத ஒரு சில பிரச்சனை இடைஞ்சலெல்லாம் வந்துட்டுருக்கு. அதனால் எந்த இடைஞ்சலும் எந்த விபத்தும் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்தா போதுமா? நேர காலங்கள் இன்னும் ஒரு 6 மாத காலம் உனக்கு சரியில்லை, அப்படிங்கிறதுனால எங்கே போனாலுமே கவனமாக போ. சரியா? இதை கொண்டுட்டு போய் 4 பேர்த்துக்கு ஆளுக்கு ஒன்று பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் தாயின் தகப்பனை என்ன நினச்சி நீ இதே வந்து காப்பாற்றணும், கிட்டவா காப்பாற்றணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு. நாளையிலேருந்து உனக்கு குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தனேன். எந்த விபத்தும் வராது. நான் கருப்பம் கூடவே இருக்கேன்டாமானே. அது நான் அதுதான் சொன்னேன், வண்டி இருப்பிடத்தில் இதை கட்டி விடு, நான் முடிச்சுட்டு அதுக்கு தான் நீ எப்போ வருவேன்னு உன்னை முதலே கேட்டேன். உனக்கு நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துருவேன். அந்த இடத்தையும் எதுன்னு காட்டுறேன். நீ இதை முடிச்சுட்டு அடுத்த டைம் நான் வந்து பாரு, கூடவே வரும்போது. கருப்பசாமி மறுபடி வழக்காடி பார்த்ததில் எந்த ஒரு நம்பியூர் வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்னா, ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது, 9 நாளைக்கு சரியில்லாமல் போயிடுது, அப்படி தானே?
அதனால் கருப்பசாமி வர ஆடி வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்க, சரியா? இது நான் ஒரு டைம் கொடுத்தேன், அப்படி தானே? அதனால் ஆடி வரைக்கும் திருவிழா வரைக்கும் பொறுமையாக இரு. அதுக்கப்புறம் பெருசாக எந்த மருத்துவ செலவும் வராது. உடம்பு தந்தரும் படிப்படியாக குறைச்சி கொடுத்துறேன். நேர காலம் சரியில்லாதனால தான் கொஞ்சம் கவனமாக இரு அப்படின்னு சொன்னேன். நீயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், சரியா? நம்ம எதிர்பார்த்தது போல் எந்த இடஞ்சுன்னு வராது. என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக உடம்பு பிரச்சனை இல்லாமல் சரி பண்ணிடலாம் அப்படின்னு நான் போய் வழக்காடி பார்த்தேன். பெருசெல்லாம் தொந்தரவு வராது, சரியா? பெருசெல்லாம் தொந்தரவு வராது. அதனால் நீ அதை ஒன்றும் பயப்பட வேணாம். அதனால் இது இருக்கிற இடத்துல கொண்டுட்டு போய் வச்சிரு. அதனால் உணவு பழக்க வழக்கத்துலேயும் கொஞ்சம் ஒரு 2 மாதத்துக்கு கரெக்டாக பார்த்துக்கணும். அப்புறம் பிரச்சனை கிடையாது. அப்புறம் எந்த மருத்துவ செலவு வந்தாலும் அதை நான் பார்த்துக்கணும். அதனால் இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், நல்லது யாருக்கு செய்யணும், தண்டனை யாருக்கு கொடுக்கணும், எல்லாத்தையும் கருப்பசாமி சுற்றி பழச்சி அதுக்கு உண்டான அத்தனையும் கரெக்டாக நான் கருப்பம் கொடுத்துருவேன். அதனால் பயப்படாமல் இருக்கு. கருப்பம் கூடவே இருக்கேன். ஒரு நல்ல இடமா காட்டுறேன். அதுக்கப்புறம் 2 பேர்த்துக்குமே மாற்றலாமா வேணாமான்னு அப்புறம் முடிவு பண்ணுவோம். வேலை உனக்கும் சரி உனக்கும் சரி. நானாக ஒரு முடிவு எடுப்பேன். திருவிழா வரைக்கும் பார்க்குறேன் சரியாக வருமா அப்படின்னு. சரியாக வந்தால் 2 பேர்த்துக்குமே மாற்றணுக்குள்ள வாய்ப்பு அமைஞ்சதுன்னா 2 பேருமே மாறணும், சரியா? இல்லை வேணாம் அதே இடத்துக்கு போகலாம் அப்படின்னு உத்தரவு வந்தாலும் அதே இடத்துக்கு வேலைக்கு போகலாம். அதுக்குண்டான வரையும் அமைச்சு தரேன். இதை பகுதி 2 பேர் ஆளுக்கு பகுதி சாப்பிட்டோம். கூடே வரணும். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் கருப்பசாமி மறுபடி சத்தியமங்கலம் வச்சுப்பா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்தல கருப்பசாமி மறுபடியும் செட்டு சேர்றதுக்கு வாய்ப்பு உருவாகும்டாமானே, சரியா? அப்போ நீ எப்படி இருக்கணும்? சேரக்கூடாது. அதே போல் கருப்பசாமி நான் சொன்ன வாக்கில் நான் கரெக்டாக இருப்பேன். அதே மாதிரி உன் வாக்கில் எப்படி இருக்கணும்? இருக்கணும். ஏன்னா சூழ்நிலை கண்டிப்பாக மாறி அமையும். அந்த சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா கட்டாயமாக நீ கவனமாக இருந்துட்டு அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க வச்சு நல்லபடியாக தாயின் தகப்பனை காப்பாற்றி நீ ஒரு ஆள் நின்று கல்யாணத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். ஐப்பசிக்கு மேலே உனக்கு தேடி உனக்கு பொண்ணு வர்றதுக்குள்ள வாய்ப்பு அமையும். இதுக்கு முன்னாடி நின்று யாரு பாப்பா? யாரு? யாரோ ஒரு ஆளை வர சொல்லு. சரி நீ போய் காலைல விழுந்துட்டு வா. அதனால் கருப்பசாமி வர ஐப்பசிக்கு மேலே பார்க்கலாம், சரியா? அதே மாதிரி அடுத்த பங்குனி மாதத்துக்குள்ளே இதுக்கு ஒரு முடிவும் பண்ணிடலாம். அதனால் கருப்பசாமி நல்லா இருக்கும்போதே திருமணத்தையும் நடத்தி ஒழுக்கமாக திருத்தி நல்லபடியாக பெற்றவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டணும், அப்படி தானே? அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா ஐப்பசி வரைக்கும் பொண்ணு பார்க்க வேணாம். வந்தாலுமே பார்க்க வேண்டாம், வரும் பார்க்க வேணாம். ஐப்பசிக்கு மேலே நான் கருப்பசாமனுக்கு நல்லபடியாக தை மாதத்துக்குள்ளே அமைஞ்சிடும். மாசி பங்குனி முடியறதுக்குள்ளே நீ முடிவு எடுத்தோம்னா திருமணத்தை நடத்திடலாம். அதனால் எனக்கு பத்திரிக்கை கொடுத்துடணும். திருமணத்தை நடத்தி முதல்ல விசேஷத்தை முடிச்சுட்டு அடுத்து வர்ற மக்களுக்கு கிடா வெட்டி அன்னதானம் போட்டுறணும் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம். அதே போல் நான் கருப்பேன் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து
பேர் சொல்கிறேன் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். செட்டு சேர்றதை மட்டும் ஆகாதுராமான சரிங்க. மறுபடியும் வாய்ப்பு உருவாகும். சரிங்க. அதில் கவனமாரு, தவறாமல் என்னை வந்து பார்த்துட்டு போ. உனக்கு நான் கூடவே இருக்கிறப்போ, நாங்கள் அறுப்பேன், கூடவே வரப்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என்னோட மகனும் அரை மனசில் இருக்கிறான். மகனும் அரை மனசில் இருக்கிறான். கரண்ட்டு கம்மியாக வந்து போகிற மாதிரி நம்பிக்கை வருது, வராமையும் போயிடுது. அப்படியா இல்லையா? அதனால் கருப்பசாமி நம்பணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை, நம்ப வேணாங்கிற அவசியமும் இல்லை. உனக்கு கருப்பசாமி மேலே நம்பிக்கை இருக்குல்ல? அதே போல் நான் கருப்பசாமி உன் மகனையும் நல்லபடியாக திருத்தி நிரந்தரமான வேலைக்கு போக வச்சு, மருமக கூட சண்டை சச்சரவு இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து, அதே போல் அவனையும் ஒரு நல்ல மனுஷனாக மாற்றி, நான் கருப்பசாமி உனக்கு கடனையும் கட்டி கொடுத்து, எனக்கு செஞ்சு வச்சது அந்த சைடில் இருந்துன்னு தெரியணும். அதுதானே? அதனால் உன் வீட்டு சைடுலேருந்து தான் வந்திருக்கு. உன் வீட்டு சைட்லேருந்து தான் வந்திருக்கு. அதனால் நீ ஆராய்ஞ்சு பார்க்குறதுக்கெல்லாம் உனக்கு தெரியாது. அடுத்த ஒரு 3 மாதத்துலேருந்து 5 மாதம் முடியறதுக்குள்ளே, வர கார்த்திகை ஜோதி முடியறதுக்குள்ளே அவனுக்கு ஒரு சின்னதாக ஒரு மருத்துவ செலவு வரும். உனக்கு வந்து செஞ்சு வச்சாங்கள, சின்னதாக மருத்துவ செலவு வரும். அதுதான் உனக்கு அடையாளம். பார்த்து நடந்துக்க, சரியா? அதே போல் உன் மகனுக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்து, நல்லபடியாக உனக்கு கடனையும் கட்டி, நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து, ஒரு பக்கம் நம்பி ஏமாந்துருக்கோம், ஒரு பக்கம் நம்பி ஏமாந்துருக்கோம். அந்த பணத்தையும் கருப்பசாமி எனக்கு வசூல் பண்ணி கொடுக்கணும். அப்படி தானே? போய் காலைல வந்துடும். அதனால் ஒரு பக்கம் நம்பி ஏமாந்ததில் அந்த பணத்துக்கும் கருப்பசாமி அம்மாவாசைக்கு உத்தரவு. அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துரு. மகனுக்கு இன்றைக்கி கொடுத்துட்டு போகிறேன். நல்லபடியாக அவனுக்கு வேலை திருத்தி கொடுத்து, சண்டை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து, கருப்பன் நான் தான் சொல்லிட்டேனே, நான் காப்பாற்றி கொடுத்தேனே, எந்த இடங்களும் வராது. இங்கே வந்தால் ஒரு சில உண்மையெல்லாம் வந்துடும்னு உடனே அவன் வந்து பயப்பட்டுட்டு வரமாட்டேறான். அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. நான் கருப்பசாமி காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் அவங்களுக்கு ஜூஸ் போட்டு குடிக்க சொல்லிடு. நான் கூடவே வரணும்.